ஆனால் இன்றைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையில் திமுக வந்து மத்திய அரசு தான் அதில் வந்து முயற்சிகளை மேற்கொள்ளணும்னு அதை ஏன் அந்த தட்டிக்கழிக்கும் ஒரு ஒரு செயலை செய்து வருகிறது என்று பாமக உறுப்பினர்கள் இன்று சட்டப்பேரவையில் வந்து பிரச்சனையை எழுப்புனாங்க. ஏன்னா பீகாரில் மாநில அரசை எடுத்து அறிவிச்சிட்டாங்க இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சதவீதம் இருக்குதுன்னு. இவங்க சமூக நீதியின் பிறப்பிடமான தமிழகத்தில் இங்கே மாநில அரசு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறத ஏன் முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க சார்? ஏற்கனவே 10.5% இடஒதுக்கீடு பிரச்சனையில் அவங்க பாமக மட்டும்தான் அது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை ரொம்ப வலியுறுத்துது. மற்ற கட்சிகளோ அமைப்புகளோ இங்கே வலியுறுத்தாத சூழ்நிலையில் திமுக அதிமுகவும் இதில் வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுக்காம தவிர்ப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? பாமக தான் இதை தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. சமீப காலத்தில் எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. நாம் தமிழர் சீமானும் இது தொடர்பா சில கூட்டங்களை போட்டாரு. இந்த இஷ்யூ வந்து 2026 மக்களவை தேர்தலில் பெரிய அளவுக்கு வெடிக்கும் நான் கருதுறேன். இப்போ திமுக மத்திய அரசு எடுக்கணுங்கிற ஒரு தன்னோட பொறுப்பை தட்டி கழிச்சு மத்திய அரசு மேல அந்த பொறுப்பை போட்டுட்டு இருக்கிறாங்க. இது மத்திய அரசு 24க்கு பிறகு அதை எடுக்காத பட்சத்தில் 26ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலையும் பெரிய இஷ்யூவா வரும் நான் கருதுறேன். அதை தெலுங்கானா ஏத்துக்கிறாங்க, ஆந்திரா ஏத்துக்கிட்டு முன்னெடுப்பு நடத்துறாங்க, ஒரிசா, ஜார்க்கண்ட், இப்படி பல மாநிலங்கள் அதை முன்னெடுக்கும் போது வந்து தமிழ்நாடும் அதை தந்தை பெரியார் மண் என்று நாம் எல்லோரும் பெருமையா சொல்லக்கூடிய தமிழ் மண்ணிலும் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும். தன் எண்ணிக்கைக்குரிய இடங்களை போராடி பெறாத ஜாதிக்காரன் மானங்கட்ட ஜாதிக்காரன் என்று தந்தை பெரியாரால் விமர்சிக்கப்பட்ட பல ஜாதிகளும் தங்கள் உரிய இடத்தை பெறுவதற்கு விழித்தெழுந்து 2026க்குள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசோ மாநில அரசோ எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துவார் என்று கருதுகிறேன். இந்த தேர்தல் களத்துக்குள்ள அது ஒரு இஷ்யூ தான், மிகப்பெரிய இஷ்யூவாட்டு உருவெடுக்குமா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு பெரிய இஷ்யூவாட்டு உருவெடுக்கும். திமுக கழகம் அதை இன்னும் தவிர்த்துக்கிட்டு செயல்பட முடியாது, தள்ளி போக முடியாது. நாம் தமிழர் சீமானும் டாக்டர் ஐயாவும் இதை தங்கள் இஷ்யூவாகவே எடுத்து களத்தில் நிற்கிறார்கள். மக்களவை சட்டமன்ற தேர்தல் களத்தில் இந்த இஷ்யூவோட தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று கருதுகிறேன். நீங்க இந்த ஒவ்வொரு சமூகங்களும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எவ்வாறு இருக்கிறார்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் யார் எந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கிறது சிறுபான்மையாக இருக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அது உங்களுடைய தொடர்ச்சியான பேட்டிகளின் மூலமாக நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். அதனால தான் இந்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம் உங்ககிட்ட. தமிழகத்தில் பாமக மட்டும்தான் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வருகிறது. அதனால் தமிழகத்தில் அந்த பாமக சார்ந்த அந்த வன்னியர் ஜாதி மட்டும்தான் ஒரு அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு ஜாதியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. மற்ற எந்த கட்சியுமே அதை வந்து பெரிய அளவில் எந்த ஜாதியினரும் வலியுறுத்தலை. நீங்கள் என்ன தான் நினைக்கிறீங்க உண்மையிலேயே? இல்லாட்ட இந்த சட்டமன்ற தொகுதிகளை தான் நிர்ணயிக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் ஒரு இடத்துல அடர்த்தியாக இருக்கிறாங்களா அந்த சமூக மக்கள், இல்லாட்ட மற்ற சமூகங்கள் பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறதா? அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதை வன்னியர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு தான் நான் பார்க்குறேன். அதே வேளையில் வந்து ஒவ்வொரு ஜாதிகளும் தங்களுடைய பாப்புலேஷனை பெரிய அளவுக்கு கிளைம் பண்றாங்க. இதுல ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது 1931 வரை இருந்தது. அதற்கு பிறகு பர்த் ரேட் ஆயிருக்கு, மைக்ரேஷன் ஆயிருக்கு, ஏரியாக்கள் மாறுபட்டிருக்கு. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு வந்து ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டால் இங்கு வந்து அரசு நலத்திட்டங்கள் எந்தெந்த சமூகங்களுக்கு எப்படி செல்கிறது, பலகீனமான ஜாதிகள் யாரையெல்லாம் கை தூக்கி விட வேண்டும், பிசி இடஒதுக்கீடில் யார் யாருக்கெல்லாம் உரிய இடங்கள் கிடைக்கவில்லை, எம்பிசி இடஒதுக்கீட்டில் யார் யாருக்கெல்லாம் உரியது கிடைக்கவில்லை என்பதெல்லாம் தெளிவாக வரும். வன்னியர்களுக்காக மட்டும் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கவில்லை. ராமதாஸ் அவர் வன்னியர் சங்கம் வைத்து வந்ததனால் அதை அவர் பிரதானமாக வைத்து கருதினாலும் கூட என்னை பொறுத்தவரையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு எங்கே எண்ணிக்கை இருக்குது என்று சொன்ன வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற சமூகங்களும் பரவலாக தமிழ்நாடு முழுக்க வாழ்கிறார்கள். மீனவ சமூகங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள். இந்த சமூகங்கள் இதே போல் போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, கோவை செட்டியார், குறும்ப கவுண்டர், இந்த சமூகங்கள் பரவலாக இருக்கிறார்கள். இவர்கள் பற்றிய எண்ணிக்கையும் இவர்கள் எண்ணிக்கை இருந்தும் இவர்கள் கல்வி வேலை வாய்ப்பில் வளர்ச்சி அடையவில்லை என்பதை அறியும் போது இவர்களுக்கும் ஒரு அரசு இவர்களை மேம்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவும் வரும். சட்டநாதன் கமிஷனில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்ட்ராடினரியாக தமிழ் மண்ணில் நான் ஒருவன் தான் இந்த விளிம்பு நிலை சமூகங்களுக்காக
போராடி கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வன்னியருக்கு மட்டுமானது அல்ல, அது யாதவர்களுக்கும் பரவலாக தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய யாதவர்களுக்குமானதாக ஆனது. ஒரு பகுதியில் அடர்த்தியாகவும் பகுதி பரவலாக வாழக்கூடிய நாடார்களுக்கானது, செங்குந்தர்களுக்கானது, அது வேட்டுவ கவுண்டர்களுக்கானது, எல்லா சமூகங்களுக்குமானதுதான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது. எனவே அரசு இதனை செய்ய வேண்டியது அரசின் கடமை என்று நான் கருதுகிறேன். 2026 நிச்சயமாக பாமக எடுக்கிறார்களோ இல்லையோ, என் போன்ற சமூக ஆர்வலர்கள் இதனை பெரிய இஷ்யூவாக எடுத்து தமிழக அரசு அதனை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவோம். மத்திய அரசே எடுத்து அறிவித்து விட்டார்கள் என்றால் பிரச்சனையே இல்லை என்பதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான்.